அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்குறது குதிரைவாலி அரிசி. இந்த குதிரைவாலி அரிசி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து, தாதுச்சத்து இதுபோல் நிறைய சத்துகள் இருக்குது. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்துவதற்கும் கொழுப்பை கரைப்பதற்கும் அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு உணவாகும். இப்போ 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இது நிறைய சாப்பிட முடியாது. இப்போ நாம் இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாசி பருப்பு இதை நான் 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். குதிரைவாலி அரிசியையும் பாசி பருப்பையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை 2-3 தடவை நல்லா கழுவணும். பார்க்கலாம் வாங்க. அரிசியை கழுவுனதுக்கு பிறகு மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். குக்கர் வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். இந்த பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். அப்புறம் கொஞ்சமாக இதில் நெய் ஊற்றுறோம். இப்போ அடுத்தது தேவையான அளவு நமக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு வேணுமோ அவ்வளோ முந்திரி பருப்பு போடுறோம். பொங்கல் அப்படின்னாவே முந்திரி பருப்பு தான் முக்கியமானது. முந்திரி பருப்பு, மிளகு ரெண்டும். முந்திரி கொஞ்சம் செந்நிறமாக வணங்கணும். நல்ல ஒரு மனம், கம்மன்னு ஒரு வாசம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நெய்யும் முந்திரியும் போட்டு வறுக்கையில் வாசம் சூப்பர். அடுத்தது இதில் நாம் நறுக்கி வச்ச இஞ்சியை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தலையை போட்டுக்கிறோம். பட்டன்னு அப்படியே ஒரு சத்தம் அப்படியே பொரியுது. கொஞ்சம் பத்திரமா இருக்கணும், இல்லைன்னா கையில் தெரிச்சிடும். நாம் 5-6 டம்ளர் தண்ணி இதுக்கு ஊற்றலாம். ஏன்னா நம்ம 3/4 டம்ளர் குதிரைவாலி அரிசி போட்டோம், 1/4 டம்ளர் பாசி பருப்பு போட்டோம். அதனால் 5-6 டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ உங்கள் விருப்பம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் ஊறி இப்போ நான் ஒரு 5-5.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கடைஞ்சி வச்சுருக்கிற குதிரைவாலி அரிசியையும் பாசிப்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே ஊறி இருக்குது, அதில் போடுறோம். இந்த பாருங்கள், ஒயிட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது முக்கியமாக பெருங்காயம் போடணும். அதான் பொங்கலுக்கே சுவை ரொம்ப சேர்க்கிறது. தேவையான அளவு உப்பு போடணும். எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் உப்பு தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது நாம் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற ஜீரகம், மிளகு ரெண்டையும் பொடி பண்ணிட்டேன். ஏன்னா மிளகு முழுசாக போட்டால் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை எடுத்து தூக்கி வச்சுருவாங்க, தள்ளி வச்சுருவாங்க. அதனால் நான் பொடியை அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகத்தை இப்போ போட்டுட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம். குக்கரில் இப்போ ஸ்டீம் வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஸ்டீம் வந்தது. அதனால் இப்போ நாம்
வெயிட் போட்டுட்டோம். ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெயிட் போட்டுட்டு வெயிட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போயே பசி வருது லேசாக. அந்த வாசம் வர 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 பசி நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் 4 விசில் விடுறோம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இனிமேல் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த ஸ்டீம் அடங்கணும் உள்ள. கம மணக்கும் பொங்கல். குதிரைவாடி அரிசியில் செஞ்ச இந்த பொங்கல் சூப்பராக வாசம் வருது. என்ன ஒரு நம்ம சாதாரண பொங்கலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அரிசி பொங்கலுக்கும் அப்படின்னா, இதை நம்ம ரொம்ப சாப்பிட முடியாது. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு நிரம்பிடும். வாங்க இப்போ தட்டில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். குதிரைவாடி அரிசி பொங்கல் ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. தேங்காய் சட்னி இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சாம்பார் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.